நெல்லையில் பைக்கில் சொருகியிருந்த இரும்பு கம்பியை எடுத்து கெத்தாக ரீல்ஸ் வெளியிட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டு 2 மாத சிறைவாசத்திற்கு பிறகு விழிப்புணர்வு வீடியோ வெளியிட்டு மன்னிப்பு கோரியுள்ளார். கைதுக்கு முன்பாக கெத்து காட்டியவர் கைதுக்கு பின் சமத்தாக பேசியதன் பின்னணி என்ன? ஆஸ்தி அந்தஸ்தை கூட இழந்து விடலாம், ஆனால் அடையாளத்தை இழந்துவிடக் கூடாது என தீப்பொறி திருமுகமாக ரீல்ஸ் வெளியிட்ட இளைஞர் ஃபீல் செய்து வெளியிட்ட அடுத்த வீடியோதான் எந்த காட்சிகள். குண்டூசிய வச்சுக்கூட வீடியோ போடாதியப்பா என ஆசிரியராக மாறி அறிவுரை கூறும் அளவுக்கு நடந்தது என்ன? ஆயுதம்தான் தனது அடையாளத்தை காக்கும் கருவி என நினைத்து வீடியோ வெளியிட்ட இந்த இளைஞரின் பெயர் மாணிக்கம். நெல்லை மாவட்டம் பணகுடியைச் சேர்ந்த இவர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு காட்டுப்பகுதியில் தனது புல்லட் வாகனத்தை வைத்து ஆயுதத்தை உருவியபடி வீர வசனம் பேசி வீடியோ வெளியிட்டிருந்தார். அந்த இன்ஸ்டா ரீல் இன்று இடுக்கெல்லாம் பரவ அவரை பணகுடி போலீசார் தட்டி தூக்கி கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவரது 2 சக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிறையில் இருந்து பிணையில் வெளிவந்த அவர் அதே இன்ஸ்டாவில் புதிய ரீல்ஸ் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் 2 சக்கர வாகனத்தில் தயவு செய்து ஆயுதங்களை வைத்து வீடியோ ரீல்ஸ் வெளியிட்டு விடாதீர்கள், என்னுடைய நிலைமைதான் உங்களுக்கும் ஏற்படும், போலீசில் இருந்து நீங்கள் தப்பவே முடியாது என விழிப்புணர்வு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். கைதுக்கு முன் கெத்து காட்டியவர் கைதுக்கு பின் சமத்தாக பேசிய இந்த வீடியோ காட்சிகள் தற்போது பரவலாக கவனத்தை ஈர்த்துள்ளது.